வணக்கம். சில முக்கியமான விஷயங்களை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். அதில் நீங்கள் எப்பொழுதும் மனதில் நினைத்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அது நல்ல விஷயங்களை கொண்டு வரும், நல்ல மனிதர்களை உங்களுடன் இருக்க செய்யும். ஒன்று, முதலில் உங்களை தோல்வி எப்பொழுதுமே அனைவர் முன்புதான் நிறுத்தும். வெற்றி உங்களுக்கு திரைமறைவில் தான் கிடைக்கும். அது எப்பொழுதும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தோல்வி அனைவர் முன்பும் உங்களை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்காக. அதை நீங்கள் எப்பொழுதும் நினைவு கொள்ளுங்கள். அடுத்ததாக, அதிகமாக உயரமாக பறக்க வேண்டும் என்றால் உங்களுடைய இறக்கைகள் மிகவும் பலமானதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பலமான இறக்கைகளை பொருந்திய ஒருவராக நீங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். காத்தாடி போல் இருக்கும் இறக்கைகளை வைத்து கூட்டமாக பறப்பதால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது. அடுத்ததாக, நீங்கள் மழையில் இருந்து அழும்போது உங்களுடன் யார் துணையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தும், மழையில் நினையக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தும், ஆடம்பரமாக சந்தோஷமாக நிம்மதியாக தான் இருக்கலாம் என்றாலும் உங்களுடன் தோளோடு தோள் நிற்கும் ஒருவர் யார் இருக்கிறார்களோ அவரை எப்பொழுதும் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவரை விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு ஆறுதல் கூற நண்பர்கள் தேவை, உறவுகள் தேவை. அடுத்ததாக, உங்களுக்கு சுற்றி இருக்கும் மனிதர்களை பார்த்து நீங்கள் வியக்கவில்லை என்றால், அவரை போல் நாம் இருக்க வேண்டுமே, இவரை போல் நாம் இருக்க வேண்டுமே, என்னால் அவரை போல் இருக்க முடியவில்லை என்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் உங்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் மனிதர்களோடு நீங்கள் பயணிக்கவில்லை என்று அர்த்தம். அதற்கு மாறாக நீங்கள் காலாகிரகத்தில் இருக்கும் ஒரு மனிதராகவே தென்படுவீர்கள். அனைவரும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு அமையவிருக்கும் ஒரு சுற்றுச்சூழலை நீங்கள் யாரை போல முன்னேற வேண்டுமோ, ஒரு இன்ஸ்பைரேஷனாக எடுக்க வேண்டுமோ அவர்களை பார்த்து பழக முற்படுங்கள். அடுத்தது முக்கியமானதாக, எந்நேரமும் நீங்கள் சிந்தனையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தாகம் அதிகமாக இருக்கிறது என்றால் நீங்கள் எப்படி விஷத்தை அருந்த மாட்டீர்களோ, உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதோ, உங்களுக்கு எந்த விஷயம் தீர்வு கிடைக்கவில்லை என்ற போதிலும் தவறான செயலை நோக்கி செயல்படாதீர்கள். நேர்வழியை மட்டும் செயல்படுத்துங்கள். மிக முக்கியமான ஒன்று, எந்நேரத்திலும் எக்காரணத்திற்கொண்டும் பொய் சொல்லாதீர்கள். அந்த நிமிஷத்தில் உண்மையை சொல்வது கசக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த விஷயம் உங்கள் மனதில் பதிந்தவுடன், உண்மையை சொன்னவுடன் நீங்கள் இலகுவாக ஒரு மயில் இறகு போல ஆகிவிடுவீர்கள். பொய்யை சுமந்தீர்கள் என்றால் காலம் முழுவதும் கஷ்டத்தில் தான் இருப்பீர்கள். சில கருத்துக்கள் தான், உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை வைத்து புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்லபடியாக செலுத்துங்கள். செய்வோமா?